ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நம்ம பொம்மை சேனல். இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிட்ஸை கொண்டு வந்திருக்குங்க. அதாவது 4 ஏக்கராலிருந்து 8 ஏக்கராவுக்குள்ளே இருக்கிற ஒரு 4 பிட்டை கொண்டு வந்திருக்காங்க. முழுக்க தென்னந்தோப்பு அண்ட் அக்ரிகல்ச்சர் லேண்டை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மத்தூர் அண்ட் ஊத்தங்கரைக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தண்ணி வசதி இருக்கிற ஏரியாங்க. ஸோ வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா மத்தூர் கிட்ட தாங்க இருக்குது. ஸோ இந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு பாயிண்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 அடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு பாயிண்ட்டுக்கே கிடைக்குங்க. ஸோ இந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க தென்னை மரங்களால் நிரம்பி இருக்கிற ஒரு தோப்புன்னு சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஏக்கரா புறம்போக்கு வருது. அது நான் பின்னாடி இன்னும் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ, டோட்டல் ஏரியா எவ்வளோ இருக்குன்னா 7 ஏக்கரா 40 சென்ட்டுங்க. ஸோ இந்த நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் தென்னை மரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450க்கு மேற்பட்ட தென்னை மரங்கள் இருக்குது. நான் ரொம்பவே குறைச்சி தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் வளர்ந்த மரங்களும் இருக்குது. அதெல்லாமே இன்க்ளூட் பண்ணாமல் தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது 2 கதவு இருக்கிற ஒரு ஷெட்டு தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒன்று வந்து எலக்ட்ரிக், இன்னொன்று வந்து நம்ம வந்து வேற வேஸ்ட் பொருள் எல்லாம் வச்சுக்கிறதுக்கும் இல்லை நம்மளுடைய சொந்த யூஸுக்கும் வந்து தான் நம்ம வச்சுருக்கோம். அடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கிணறு, அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு அண்ட் சின்னதாக ஒரு காலி நிலம் இருக்குங்க. ஸோ தொட்டியும் இங்கே வந்து சின்னதாக கட்டியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 அடியிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வறட்சி காலத்தில் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பனை மரத்துக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா கிணறு இருக்குதுங்க. ஸோ நான் உங்களுக்கு ஸ்லோவாக ஜூம் இன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த கிணறு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆழமாக வெட்டப்பட்ட கிணறுங்க. ஸோ இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து தென்னை மரத்துக்கு எல்லாமே வந்து தண்ணி வந்து பாய்ச்சினாங்க. ஸோ உங்களுக்கு வந்து தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்றதை நான் ஜூம் இன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நல்லாவே தண்ணி வசதி இருக்கிற ஏரியான்றதுனால இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. ஸோ வந்து உங்களுக்கு வறட்சி காலத்தில் அல்லது வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதிகபட்சம் இங்கே வந்து 300 அடி தான் போகும். மழை காலத்துலன்னா இன்னும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடியிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து கிடைக்கும். ஊத்தாவே இங்கே இருக்கும். ஸோ நல்ல தண்ணி வசதி இருக்க ஏரியாவில் நீங்கள் வந்து லேண்டை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த நிலம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸு, ஷெட்டு, தென்னை மரம், அதுவும் இல்லாமல் இந்த தென்னந்தோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் சிஸ்டம் வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் அங்கங்கே எங்கேயாச்சும் டேமேஜ் இருந்தால் மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன அந்த 1.5 ஏக்கரா வந்து புறம்போக்கு வந்து இந்த தென்னந்தோப்பு பக்கத்துலேயே இருக்குதுங்க. இந்த புறம்போக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம வேறு அக்ரிகல்ச்சர் நம்ம பண்ணணும், சாகுபடி பண்ணணும் அப்படின்னா இந்த புறம்போக்கு நிலத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த நிலத்தை பற்றி உங்களுக்கு மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மத்தூர் பக்கத்தில் தாங்க இருக்குது. ரோடுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 800 அடிக்கு மேலேயே வருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுன்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து மத்தூர்லேருந்து ரொம்பவே பக்கத்தில் இருக்கிற ஒரு நிலங்க. ஸோ நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஃபென்சிங்கு, ஷெட்டு, கிணறு, சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோப்புக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த கற்களும் அந்த மண் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கிணறு வந்து வெட்டினாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 80 அடிக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வெட்டியிருக்காங்க. ஸோ அதனுடைய காட்சிகள் தான் நீங்க அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா சர்வீஸ் மட்டும் கிடையாது. நீங்க சர்வீஸ் மட்டும் நீங்களே வந்து பாத்தீங்கன்னா வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாங்காய் செடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 மாங்காய் செடியும் தென்னங்கன்று 200 தென்னங்கன்று வந்து வச்சிருக்காங்க. நீங்களே பார்க்குறீங்க இந்த சாயில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சாயில், செம்மண். ஸோ விவசாயத்துக்கு நல்ல உகந்ததான இல்லை ஃபார்ம் ஹவுஸ் எல்லாத்துக்குமே உகந்ததான ஒரு நிலங்க. ரோட் ஃபேஸிங்கும் கிட்டத்தட்ட 600 அடிக்கு மேலேயே வருது. இந்த நிலத்தோடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35 லட்சம் வந்து கோட் பண்ணுறாங்க. மேலும் விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. அடுத்ததாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நம்ம மத்தூர் கிட்ட தாங்க இருக்குது. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 4 ஏக்கர் 80 சென்ட் நிலப்பரப்புள்ள நிலங்க. நல்லா ஃபென்சிங் போட்டு கேட்டு வச்சு அக்ரிகல்ச்சர் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு நிலங்க. ஸோ இந்த நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160 தென்னை மரங்கள் இருக்குங்க. அதாவது நல்ல விளைச்சல் தர தென்னை மரங்கள் வந்து மொத்தமாக வந்து 160 இருக்குது. ஒரு மீடியம் சைஸில் அல்லது இப்போ ரீசெண்டாக வச்ச தென்னங்கன்றுகள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்திங்கன்னா 260 தென்னங்கன்றுகள் இருக்குங்க. இந்த 160 பெரிய மரங்கள் தவிர்த்து
260 தென்னங்கன்றுகள் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. போர் போட்டிருக்காங்க, ஷெட் இருக்குது, நல்லா ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. போர் பொறுத்த வரைக்கும் உங்கள் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 300 அடி போட்டிருக்காங்க. ஸோ மழை காலத்தில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100-150 அடிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி வசதி இருக்கிற ஏரியா தாங்க இந்த ஏரியா. ஸோ இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35 லட்சம், நெகோஷியபிள். ஸோ இந்த நிலத்தை பற்றி முழு விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மற்றும் ஊத்தங்கரைக்கு நடுவில் இருக்குங்க. அதாவது திருப்பத்தூர் மற்றும் ஊத்தங்கரை நேஷனல் ஹைவேல இருந்து சரியா உங்களுக்கு 3 கிலோமீட்டருக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ தார் ரோடு பாயிண்ட்டு நம்ம நிலம் வரைக்கும் வருதுங்க. ஸோ தார் ரோட்லேருந்து சரியாக ஒரு 30 அடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த நிலத்துக்கு போகிற இந்த மண் ரோடு, அதாவது பஞ்சாயத்து ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 22 அடி வந்து அகலமாக இருக்குங்க. ஸோ முழுக்க நம்மளுடைய நிலம் வந்து ரோடு ஃபேஸிங்கே வந்து இருக்குங்க. ஸோ இந்த ஃபேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா இது நார்த் ஃபேஸிங் நம்ம பிட்டுங்க, நார்த் ஃபேஸிங் பிட்டுன்னு சொல்லலாம். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கேட்டுடைய ஒரு பெரிய பிட்டுன்னு சொல்லலாங்க. மொத்தம் இந்த நிலத்தினுடைய சர்ஃபேஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 10 ஏக்கர் 50 சென்ட்டுங்க, அதாவது 10.5 ஏக்கருங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எந்த அளவுக்கு நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்கன்ட்டு. எல்லா தென்னை மரத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பைப் லைன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது கிணறு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இது எல்லாமே ஊற்று தண்ணி தான். ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வசதி இங்கே இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த கிணறு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸுங்க. ஸோ ஃப்ரீ சர்வீஸ் தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ டிஃபால்ட்டாக எல்லாமே இந்த நிலத்தில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஜஸ்ட் இதை வாங்கி நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் வாங்கி நீங்கள் மற்ற உங்களுக்கு வேறு பிளான்ஸ் இருந்தால் அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தென்னங்கன்றும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே சேர்க்காம தான் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து தென்னை மரத்தை வந்து கணக்கிட்டு சொல்லியிருந்தோம். அதுவும் தோராய கணக்கு தான். ஸோ நல்ல வளர்ந்த தென்னை மரங்கள் மட்டுமே உங்களுக்கு வந்து 900 தென்னை மரங்கள் வந்து இருக்குதுங்க. ஸோ நல்ல விளைச்சல் தரக்கூடிய ஒரு நிலம்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய வந்து காலி நிலமும் இருக்கிறதுனால இவங்க வந்து தென்னங்கன்றுகளும் வச்சுருக்காங்க. ஸோ இதனுடைய கணக்கு தோராயமாக ஒரு 150 தென்னங்கன்றுகள் வந்து இவங்க வச்சுருப்பாங்க. ஸோ மற்ற இதர பகுதி இன்னும் கொஞ்சம் காலியாக இருக்கிற பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக உங்களுடைய இதர விவசாய பகுதிக்கு விளைச்சலுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 38 லட்சம். ஸோ இந்த நிலத்தை பற்றி உங்களுக்கு மேலும் விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். அடுத்ததாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற வியூ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கேட்டில் இருந்து நம்மளுடைய ஷெட்டுக்கு வர ஒரு வியூ பாயிண்ட் தாங்க. இது ஷெட்டுன்னு சொல்கிறத விட ஒரு சின்னதாக ஒரு மினி வீடுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செக்யூரிட்டி ஆள் வந்து தங்கியிருக்காங்க. ஸோ அந்த பகுதி தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு மேலும் விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பூமி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்த வாட்டி உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.